படம் அருமையாக இருக்குங்க. இது பாருங்கள். இல்லை இது ஆக்டிங்கில் இதில் நிஜமாக வாழ்ந்துருக்காங்க. நான் அது சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, அழுகை தான் வருது எனக்கு. படம் அருமையாக இருக்குது, உண்மையாக நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, ரொம்ப நல்லா ஓடுன்னு எதிர்பார்க்குறோம். எதிர்பார்ப்பு நல்லா அருமையாக படுத்தியிருக்காங்க. அடுத்த கட்டம் என்னன்னு ஆவலாம் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக சார். அதில் நாங்களே திருத்தி அவங்க திருத்த மாட்டாங்கண்ணா. கண்டிப்பாக வருவாங்க. கண்டிப்பாக பார்க்கணும். பார்க்கறது இந்த படம் அருமையாக பண்ணிருக்கோம். ரொம்ப நன்றி சார். நைஸ் மூவி சார். எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நைஸ் டைரக்ஷன், ரைட்டிங் நல்லா இருந்தது, ஸ்கிரிப்ட் எல்லாமே சூப்பர். எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். இந்த ஏன் சார் ஃபேமிலியாக பார்த்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ இனி வளர சமுதாயங்களும் அதை பார்த்தா திருந்துவாங்க. கண்டிப்பாக விழிப்புணர்ச்சி கிடைக்கும் மக்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். சூப்பராக இருந்ததுப்பா, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி படம் பார்த்து மற்றவங்க திருந்தணும். கண்டிப்பாக திருந்ததுக்கு சான்ஸ். இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய பேர் திருத்தோன்னு நினைக்கிறோம் நாங்கள். டைரக்டர் ரொம்ப நன்றி எடுத்தவங்களுக்கு. நியூ ஸ்டோரி இது வரைக்கும் யாரும் இந்த இப்படி ஒரு ஜேர்னி எடுத்ததே இல்லை. பெரிய சக்ஸஸ் தரும். சூப்பராக இருக்குது எல்லாமே. ஒன்றும் பார்க்க வேண்டிய படம். இன்றைக்கி ஜென்ரேஷனுக்கு ரொம்ப முக்கியமான படம். சூப்பர் படம், சூப்பர். இது படம் இல்லை, ஒரு பாடம். நீலம் புரொடக்ஷன் தயாரிப்பாளர் ரஞ்சித் அவர்களுக்கும் இயக்குனர் தினகரன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். படம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. படம் ரொம்ப கிறிஸ்பாக என்ன சொல்லணுமோ அதை கரெக்டாக சொல்லியிருக்காரு. படம் டெஃபினட்டாக ஹிட் ஆகணும், அதான் எங்களோட ப்ரேயர்ஸு. நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த படம் வந்தது செம்ம ஒரு ப்ளஸ்ஸு நம்மளுக்கு. ஏன்னா 2025 சரியான ஒரு எக்ஸ்ட்ராடனரியோட படம் இது. யங்ஸ்டர்ஸ் தான் அதிகமாக இப்போ வந்து கெட்டு போகிறாங்க. நம்ம இருக்கும்போதும் சரி, நம்மளை சுற்றியும் சரி, நம்மளை பார்க்காத விஷயங்களை வந்து யங்ஸ்டர்ஸ் மூலிமா தான் நிறைய பேர். இப்போ பெரியவங்களாம் வந்து அடிக்ஷனாக இந்த ட்ரிங்க்கு அப்படி தான் இருக்கிறாங்க. அண்ணன் என்ன சொல்ல வர்றாருன்னா, தினகரன் அண்ணன் வந்து ஒரு புதுசாக ஒன்று காட்டியிருக்காரு இந்த படத்தில். இப்படி தான் இருக்காங்க. இப்போது சில பேர் நினைப்பாங்க குடிகாரங்க இப்படி தான் இருப்பான், அவனை அப்படியே விட்டுறன்னு நினைப்பாங்க. ஆனால் அது அவங்களுக்கு ஒரு நோயின்னு அவங்களுக்கு தெரியல. இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபீவர் வந்தால் ஃபீவர், தலைவலி வந்தால் தலைவலின்ற மாதிரி தெரியாமல், அது ஒரு நோயினே தெரியாமல் அவங்க அப்படி வாழ்கிறாங்க. அவங்க சைட்லேருந்து புரிஞ்சு இந்த மாதிரி ரியாப் சென்டர் வந்து எவ்வளோ அருமையாக அதை ஒரு படமாக்கி தினகரண்ணா அவர் சூப்பராக பண்ணிட்டார். இந்த ஆக்டர் வைஸ் பார்த்திங்கன்னா சோம சாரால் இந்த கேரக்டர் வேறு யாராலையும் பண்ண முடியாது. நடிக்க சொல்ல போனேன். நானும் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். ரியாப் சென்டரில் நாங்கள் அங்கே இருக்கும்போது கூட எங்களுக்கு அந்த ஃபீலிங் தான் இருந்துச்சே தவிர நடிக்கணுன்ற ஒரு இதுவே இல்லை. ஏன்னா தினகரனை வந்து ஒவ்வொருத்தரையும் இது பண்ணால் கரெக்டாக இருக்கும், இது பண்ணால் கரெக்டாக அப்படிலாம் சொல்ல, உங்கள் எது தோணுதோ அதை பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னார். மியூசிக்ஸும் சரி, சாங்ஸ் ஒவ்வொரு லிரிக்கும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து நீங்கள் எல்லோரும் தேட்டரில் பார்க்கணும். இதை ஒரு சூப்பர் படம். இது சொல்லப்போனால் எல்லோரும் தேட்டரை வந்து பார்க்கணும் இந்த படத்தை. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாட்டில் ராஜான்றது அந்த அடிக்ஷன் தான். அந்த ஒரு ஆல்கஹால் அடிக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குன்றத படத்தில் காமிச்சிருப்பாங்க. அது எக்ஸ்ட்ரீமாக ஆச்சுன்னா அவங்க மட்டும் இல்லாமல் அவங்களோட லைஃப் எல்லாருமே எப்படிலாம் பாதிக்கும் அப்படின்றத பற்றியும் பேசியிருந்தாங்க. நிறைய இடத்துல காமெடிலாம் நல்லா ஒர்க் ஆகிருந்தது. கிளைமேக்ஸுமே அந்த எமோஷன்ஸ் என்ன கன்வே பண்ண நினைக்கிறாங்களோ அதுவுமே நல்லா ஒர்க் ஆகிருந்தது.